ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். இன்றைய தினம் அற்புதமான தை அமாவாசை. இந்த ஒரு மலரை தண்ணீரில் போட்டு உங்கள் வீட்டில் இந்த இடத்துல வைக்கிறது மூலயமா பலவிதமான நன்மைகள் நீங்கள் பெற முடியும். சிவ கடாட்சம் உங்கள் வீட்டில் அதிகமாகி நன்மைகள் மட்டுமே நடக்கும். அது என்ன மலர், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மலரை தண்ணீரில் போடணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது பித்ருக்கள் வழிபாட்டுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள். ஆனால் அதே நேரம் இந்த அமாவாசை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய நாள். அமாவாசை, பௌர்ணமி இது எல்லாமே சந்திர பகவானுக்கு தொடர்புடைய நாட்கள் அப்படிங்கிறதால அன்றைய தினம் சிவபெருமானையும் வணங்குறது ரொம்ப விசேஷம். திங்கட்கிழமை சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள் மாதிரியே அன்றைய தினம் சந்திர பகவானுக்கும் உகந்த நாள் திங்கட்கிழமை. அமாவாசை அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வளர்பிறை நாட்கள். நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் வளர வைக்கக்கூடிய நாட்கள் இந்த வளர்பிறை நாட்கள். சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், வீட்டில் எந்த வேலையை ஆரம்பிக்கிறதாலும் சரி, பொதுவாக இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை நாட்களை பயன்படுத்துவாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னா வளர்பிறையில் வரக்கூடிய எல்லா திதிகள்லையும் அந்த திதிகளுக்கு ஏற்ற கடவுள்களை வணங்கணும்னு சொல்லுவாங்க. அது வளர்பிறை சஷ்டி, வளர்பிறை சதுர்த்தி, வளர்பிறை அஷ்டமின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அந்த தை அமாவாசை தினம் இருக்குல்ல, அது இந்த வளர்பிறை நாட்களோட ஆரம்ப புள்ளி. அதுதான் ஆரம்பமான ஒரு நாள். அந்த நாளில் நீங்கள் சிவபெருமானை வணங்கும் போது சந்திரபகவானோட அருளை நீங்கள் நேரடியாக பெற முடியும். மனம் தெளிவு பெறணும், அமைதி பெறணும், தெளிவான பாதைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சந்திர பகவானோட அருள் பரிபூர்ணமாக தேவைப்படும். சந்திர பகவானோட அருளும் சிவபெருமானோட அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் அமாவாசை, பௌர்ணமி மாதிரியான நாட்கள். இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய சில இறை வழிபாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பு. இன்றைய தினம் தை அமாவாசை தினம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க, பித்ரு வழிபாடு நடத்தக்கூடியவங்க எல்லாருமே உங்களுக்கான வழிபாட்டை முடிச்சிருப்பீங்க. மதியம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் பித்ருக்களுக்கு படையல் வழிபாடு போடுங்க. அது போக மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் இறை வழிபாடு செய்யணும். குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் என்னென்ன கடவுள்கள் இருக்காங்களோ அந்த எல்லா கடவுளுக்குமாக ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி உங்கள் குடும்பத்து சார்பில் நீங்கள் வழிபாடு செய்யணும். முடிஞ்சால் வீடு பக்கத்தில் என்ன கோவில் இருந்தாலும் சரி, அந்த கோவிலில் உங்களுடைய காலடி நீ கட்டாயம் படணும். ஏன்னா அமாவாசை மாதிரியான நாட்களில் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த நாட்களில் நம்ம கோவிலுக்கு போயிட்டு என்ன வழிபாடு செய்கிறோமோ, என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதெல்லாம் உடனடியாக கிடைக்கும், உடனே நடக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இன்றைய தினம் நீங்கள் வீட்டில் செய்ய போகிறீங்க. இந்த ஒரு மலர் எல்லார் வீடுகள்லையும், எல்லார் வீட்டு பக்கத்துலேயும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மலர் தான். அது அரளி மலர். சிவபெருமானுக்கு உகந்த மலர்கள்னு நிறைய இருக்குது. அதில் ஒரு முக்கியமான மலரை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. சிவபெருமானுக்கு வெள்ளை நிறத்திலான மலர்கள் பூஜைக்கு உகந்தது. அதே மாதிரி மகிழம்பூ, நீல நிற தாமரை, இளஞ்சிவப்பு நிற தாமரை, வெள்ளை தாமரை, செவ்வரளிப்பூ, அரளிப்பூவிலேயே ரோஸ் நிறம், வெளி சிவப்பு, அதே மாதிரி வெள்ளை, நந்தியாவட்டை, ஊமத்தம்பூ, எருக்கம்பூ, பாரிஜாதம், இந்த மாதிரி பூக்களை வைத்து நீங்கள் பூஜை செய்கிறதால வீட்டில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்குமா. அது போக வில்வ இலை, கம்பு, இது மாதிரி விஷயங்களையும் நீங்கள் சிவபெருமானுக்கு படைக்கலாம். அப்படிப்பட்ட பூக்களில் ஒரு முக்கியமான பூ தான் அரளிப்பூ. அரளிப்பூவில் சிவப்பு அரளி, அதாவது செவ்வரளி கிடச்சா நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. இல்லைனா என்ன அரளி உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டில் கிடைக்குதோ தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த அரளிப்பூ இருக்குல்ல, இந்த அரளிப்பூவை எப்படி பயன்படுத்தணும்னா, உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சின்னதாக ஒரே ஒரு பவுல் வச்சுக்கோங்க. பீங்கான் பவுலோ, கண்ணாடி பவுலோ, பிளாஸ்டிக்கு தவிர மற்ற எந்த பாத்திரம்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் தண்ணீர் பிடிச்சி வச்சு அதில் இந்த செவ்வரளி மலர்கள் இருக்குல்ல, அதில் இந்த அரளிப்பூ இருக்குல்ல, அரளி மலர்கள், அதை நீங்கள் தண்ணி மேலே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி போட்டு வைக்கணும். போட்டு வச்சுட்டு இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் அப்படியே பூஜை அறையில் சிவபெருமான் ஃபோட்டோஸ் வைக்க முன்னாடி வச்சுட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. அந்த தண்ணீரையும் அந்த பூவையும் பார்த்து ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமகன்னு சொல்லி ஒரு 9 முறை சொல்லணும். சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த எல்லா வேண்டுதலையும் மனசார ஒப்படைச்சிட்டு நீங்கள் உங்களோட அன்றாட வேலையில் பார்க்கலாம். இந்த அரளி மலர் அப்படிங்கிறத நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. சிவபெருமானோட தோற்றங்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய காலபைரவர் இருக்காருல்ல, அவருக்கு அஷ்டமி நாட்களில் பூஜை செய்யும் போது இந்த அரளிப்பூக்களை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன் தெரியுமா? அரளிப்பூ அப்படிங்கிறது நமக்கு தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தோஷ நிவர்த்தி.
அது கடனாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், மனக்குழப்பமாக இருக்கலாம், போட்டியாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், எதிரிகள் தொல்லையாக இருக்கலாம். இது மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நம்மளை சுற்றி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த செவ்வரளி மலர், அந்த அரளிப்பூ உள்வாங்கிக்கும். இதில் இந்த செவ்வரளி மலர் தான் பயன்படுத்தணுமா அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அரளி மலரில் ஏதாவது ஒரு மலரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அந்த அரளி மலரை பறிச்சுட்டு பூஜை அறையில் கிண்ணத்தில் பவுலில் தண்ணீரை வச்சு அதை நீங்கள் சிவபெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு அந்த தண்ணீரை சிவபெருமானாக பாவிச்சு நீங்கள் வணங்கணும். பூஜை அறையில் வச்சுட்டு உங்கள் அன்றாட வேலை பார்த்து முடிச்சுடுங்க. அமாவாசை இரவு முழுக்க, அதாவது ஜனவரி 29 இன்றைய தினம் நீங்கள் எப்பயாவது வைக்கிறீங்க அப்படின்னா வச்சுட்டு இன்றைய தினம் இரவு முழுக்க அது உங்கள் வீட்டோட பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். பூஜை அறையில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீரோட அமைப்பு இரவு முழுக்க உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களையும் அந்த தண்ணீர் உள்வாங்கிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் வெளிக்கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேலையை இந்த இரவு நேரத்தில் பார்க்கும். தண்ணியில் பூவை போட்டு வைக்கிறதுல என்ன மாற்றம் வந்துட போகுது? அழகுக்காக கூட போட்டு வைக்கலாங்கிற கேள்வி வரும். நீங்கள் அழகுக்காக போட்டு வச்சாலும் சரி, ஆன்மீகத்துக்காக போட்டு வச்சாலும் சரி, கிடைக்கக்கூடிய பலன் எல்லாமே ஒன்று தான். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த தெய்வீக விஷயங்களும் வீண் போகாது. அரளிப்பூக்களை இப்போ நம்ம சொன்ன முறையில் இந்த மெத்தடில் நீங்கள் தண்ணீரில் போட்டு பூஜையில் சிவபெருமான் நினச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போயிருங்க. அது இன்றைய தினம் நீங்கள் எப்போ வச்சாலும் சரி, ஆனால் இரவுக்குள்ளே வச்சுடுங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகணும். மறுநாள், அதாவது நாளைக்கு காலைல தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா முதல் வேலையாக அந்த தண்ணியையும் அந்த பூவையும் அப்படியே நீங்கள் எடுத்து வீட்டில் செடி வச்சுருப்பீங்க, அந்த செடியில் அந்த செடிக்கு தண்ணியாக ஊற்றிடலாம். செடி தொட்டியில் இருந்தாலும் சரி, அந்த தொட்டிலோட தண்ணியை ஊற்றிடுங்க. அது ரெண்டுத்துக்குமே வழி இல்லையா, பூக்களோடு சேர்த்து உங்கள் வீட்டோட ஜிங்கில் விட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு தண்ணீரை தை அமாவாசை தினம் இரவு முழுக்க உங்கள் வீட்டோட பூஜையில் வைக்கும்போது எல்லா விதமான சக்திகளும் உங்கள் வீட்டில் அதிகமாகும். அதுவும் குறிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே அதிகமாகி இது வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள், தொந்தரவுகள், மனக்குழப்பம், பதட்டம், இது எல்லாத்தையும் அதை உள்வாங்கி உங்களுக்கு நல்லதை மட்டுமே கொண்டு சேர்க்கும். ஏன்னா இந்த அரளிப்பூ அப்படிங்கிறது தெய்வீக வழிபாட்டை நம்ம முக்கியமாக எதுக்கு பயன்படுத்துவோம்னா தோஷ நிவர்த்தியாக பயன்படுத்துவோம். உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை தவிர மீது எந்த தோஷம் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் இது உள்வாங்கிக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமானது. இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை அப்படிங்கிறதுலாம் வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நாட்கள். வருஷத்தில் மொத்தமாக 3 நாட்கள் தான் முக்கியமான அமாவாசை தினங்கள். அதில் ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி நீங்கள் செய்யக்கூடிய இந்த இறை வழிபாட்டுக்கு கட்டாயம் நிச்சயம் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய பலன் இருக்கும். அதை மறந்துடாதீங்க. ஒருவேளை அரளிப்பூவே கிடைக்கல, வேற வழி இல்லை அப்படின்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி சிவபெருமானுக்கு உகந்த மலர்கள், சில மலர்கள் இருக்கும். தாமரை, இல்லை சங்குப்பூ இருக்கும், நீல சங்குப்பூ, அது கிடைச்சா இன்னும் விசேஷம். அரளிப்பூவுக்கு நிகரான பலன் இந்த சங்குப்பூவில் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.